உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது டெல்ஃப் ஆல புரொடக்ஷன் ஓரல்ல தேசியம் பற்றிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம அந்த 2வது பாகம் எப்படி இருக்கு அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். Échange d'informations. Objectif. Poser des questions. Vous remettez au candidat 5 ou 6 cartes sur lesquelles figurent les mots-clés. Celui-ci devra vous poser des questions en fonction de ces mots, ce qui ne signifie pas leur réutilisation littérale. Répondez brièvement aux questions. Il vous appartient de déterminer le nombre de questions que le candidat posera. இந்த 2வது பத்தியில இந்த நிகழ்வு 2 நிமிஷம் நடக்கக்கூடியது. எஷாங்கே d'informationன்றது தகவலை பரிமாறிக்கொள்வது. இது யாராருக்கு நடக்கும்னா எக்ஸாமினேட்டருக்கும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இடையில கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அமையக்கூடியது. இந்த கேள்வியை யார் கேட்கணும்னா யார் எக்ஸாம் எழுதுறவங்களோ அவங்க எக்ஸாமினேட்டரை பார்த்து கேள்வியை கேட்கணும். அதில் எக்ஸாமினேட்டர் ஒரு 15 மோக்லேவை வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் அதிலிருந்து 5 அல்லது 6 இல்லை அதற்கு மேற்பட்டதோ இந்த முடிவை எக்ஸாமினேட்டர் எடுப்பாங்க. அவங்க சொல்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதாவது மோக்லேவை நம்ம எடுத்து அந்த கிளேவை வச்சு மோக்லேவை வச்சு நாம் எக்ஸாமோடைய கொஸ்டினை நாம் எக்ஸாமினேட்டருக்கு கேட்கணும். அந்த மோக்லேவை வச்சு நாம் புத்திசாலித்தனமான கேள்வியை எக்ஸாமினேட்டர்கிட்ட கேட்கணும். அந்த கேள்வி ஒன்றா இருக்கலாம், இல்லை அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம். இதை எக்ஸாம் எழுதுகிறவங்க முடிவு பண்ணுறது. அதை பொறுத்து அவங்க உங்களுக்கு மதிப்பெண் தருவாங்க. இப்போ நாம் சில மோக்லேவும் அதற்கான கேள்வியும் அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது லாங்கு. அந்த லாங்கை வச்சு நாம் எப்படி கேள்வி கேட்கறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கேல் லாங் பர்லேவு, நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள்? பர்லேவு ல லாங் ஆங்கிலே, நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? கேலியே ஒத்துரு லாங் மெத்தர்னல், உங்களது தாய்மொழி என்ன? கோம்பியன் த லாங் பர்லேவு, எத்தனை மொழி நீங்கள் பேசுவீர்கள்? dans quelle langue regardez-vous les films, நீங்கள் படங்களை எந்த மொழியில் பார்ப்பீர்கள்? அடுத்ததாக பார்க்க இருக்கிற மோக்லே குசின். இப்போ நாம் அந்த குசினுடைய கேள்விகளை எப்படி நம்ம கேட்கறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எஸ்கு vous aimez faire de la cuisine, உங்களுக்கு சமையல் செய்வது பிடிக்குமா? votre cuisine est grande ou petit, உங்கள் சமையலறை சிறியதா பெரியதா? avez-vous une four dans votre cuisine, உங்கள் சமையலறையில் சூடுகலன் இருக்கிறதா? quelle différence entre la cuisine française et la cuisine américaine, பிரெஞ்சு சமையலறைக்கும் அமெரிக்கன் சமையலறைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நாம் அடுத்த பார்க்க இருக்கிற மோ பெத்தி தேஜினே. வாங்க இப்போ நம்ம பெத்தி தேஜினேவை எப்படி நம்ம கேள்வி கேட்கலான்றதை நம்ம பார்க்கலாம். எஸ்கு vous aimez le petit déjeuner,
உங்களுக்கு காலையில சாப்பிடுறது பிடிக்குமா? Est-ce que vous avez pris un petit déjeuner ce matin? இன்று காலை உணவை எடுத்துக்கொண்டீர்களா? Qu'est-ce que vous préférez pour le petit déjeuner? காலை உணவு சாப்பிடுவதற்கு என்ன நீங்கள் முன்னுரிமை தருவீர்கள்? À quelle heure prenez-vous le petit déjeuner? காலை உணவை நீங்கள் எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்வீர்கள்? Qu'est-ce que vous mangez de céréales pour le petit déjeuner? நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு தானியங்களை எடுத்துக்கொள்வீர்களா? இப்போ நம்ம அடுத்த பார்க்க இருக்கிற எதிர்த்து வாங்க இப்போ நம்ம எதிர்த்தை வச்சு எப்படி கேள்வி கேட்கலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கேள்வி எதிர்த்து voulez-vous faire? நீங்கள் என்ன படிப்பு படிக்க விரும்புகிறீர்கள்? Quelle étude avez-vous fini? என்ன படிப்பு நீங்கள் முடித்திருக்கிறீர்கள்? Combien d'années avez-vous pris pour finir le master études? நீங்கள் முதுகலை பட்டம் முடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது? இப்போ நம்ம அடுத்த பார்க்க இருக்கிற ஸ்போரு. வாங்க இப்போ நம்ம ஸ்போரை வச்சு எப்படி கேள்வி கேட்கலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Aimez-vous faire du sport? உங்களுக்கு விளையாடுவது பிடிக்குமா? Vous connaissez combien de sports? உங்களுக்கு எத்தனை விளையாட்டுகள் தெரியும்? Quel sport est-ce que vous faites? நீங்க என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? Quel sport fait vos enfants? உங்க பசங்க என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? Quel sport avez-vous fait à l'école? இப்போ நம்ம பார்த்தது சில மோவுக்கான கேள்விகளை எப்படி நம்ம கேட்கறதுன்றது தான். இதை வச்சு தான் நீங்கள் கேள்வியை அமைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.